அருமையானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உங்கள் நிலைமைகளுக்கு ஒரு மாற்றத்தை ஆண்டவர் தரப்போகிறார். நிச்சயமாக உங்கள் சூழ்நிலையில் அநேக மாற்றங்களை ஆண்டவர் தரப்போகிறார். அநேக நன்மைகளை, அநேக ஆசீர்வாதங்களை நான் இழந்து விட்டேன், நான் இப்பொழுது வெறுமையாகிவிட்டேன், அல்லாவிட்டால் என் வாழ்க்கையில் எல்லாமே சூன்யமாக இருக்குது, எனக்கு ஒரு மேன்மை இல்லை, என் நிலைமைக்கு ஒரு மாற்றமே இல்லை அப்படின்னு கவலையோடு இருக்கீங்களா? நான் சொல்கிறேன், உங்கள் சூழ்நிலையை மாற்றுகிற, உங்கள் நிலைமையை மாற்றுகிற, உங்களை உயர்த்துகிற ஒருவர் உண்டு. அதுதான் நாம் ஆராதிக்கிற நமது ஆண்டவர் இயேசு. ஹல்லேலூயா! அவர் உங்கள் நிலைமையை நிச்சயமாக மாற்றுவார். வேதம் சொல்லுகிறது, யோபு 42 அதிகாரம் வசனம் 12, கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். ஆம், யோபு ஒரு காலத்தில் பெரிய ஐஸ்வர்யவானாய் வாழ்ந்தான், தனவானாய் வாழ்ந்தான், ஊட்சி தேசத்தில் பெரிய பணக்காரனாக இருந்தான். கலக்கத்திய புத்திரரிலே அவன்தான் மிகவும் பெரியவன். ஆனால் ஒரே நாளில் எல்லாமே போச்சு, எல்லாவற்றையும் இழந்து விட்டான். ஆனால் அவன் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்றபடினாலே கர்த்தர் அவன் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்து அவனை மேன்மைப்படுத்தினார். திரும்ப கொடுத்தது 2 மடங்கு அதிகமாய் கர்த்தர் கொடுத்தார். ஆமாங்க, நிச்சயமாக உங்கள் நிலைமைக்கும் ஒரு மாற்றம் வரும். ஆண்டவரை நம்புங்க, அவரை பிடித்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினால இந்த வசனத்தை வைத்து நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் வேலையில் இருக்கிற நிலைமையில், உங்கள் வியாபாரத்தில் இருக்கிற நிலைமையில், உங்கள் வருமானத்தில் இருக்கிற நிலைமையில், உங்கள் குடும்ப ஜீவியத்தில், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களில் பின்னடைவு ஏற்பட்டு ஒரு மாற்றம் இல்லை, அப்படியே தான் இருக்குன்னு கவலைப்படுறீங்களா? நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், இது தீர்க்க தரிசன வார்த்தை. இதை பிடித்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களோடு பேசினால் ஆமேன் சொல்லுங்க. கைகளை தட்டி ஆவியில் நிரம்பி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா! ரபாலா திகாபாலா. விசுவாசம் இருந்தால் அந்த வார்த்தைக்கு ஒரு ஆமேன் சொல்லுங்க. உங்கள் நிலைமை நிச்சயமாய் மாறப்போகிறது. எப்படி யோபுவின் முன்னிலைமை பார்க்கிலும் அவனுடைய பின்னிலைமை ஆசீர்வதித்து இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுத்து கர்த்தர் அவரை மேன்மைப்படுத்தினாரோ, அதே போல உங்களுக்கு பல மடங்கு ஆசீர்வாதங்களை தந்து உங்கள் நிலைமைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தந்து கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். யார் முன்னால் தலை குனிஞ்சிங்களோ, யார் முன்னால் வெக்கப்பட்டீங்களோ, எந்த இடத்துல வேதனைப்பட்டு அழுது கண்ணீர் வடிச்சிங்களோ, அதே நபர் முன்னால், அந்த காரியத்தில், அதே இடத்துல கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். உங்களை வெக்கப்பட விடவே மாட்டார். உங்கள் தலையை கர்த்தர் நிச்சயமாக உயர்த்துவார். ஒருவேளை உங்கள் உடற்பிறப்புகள் முன்னால், சொந்தக்காரங்க முன்னால், உறவுகள் முன்னால், நீங்கள் வாழ்கிற ஊரில் வெக்கப்பட்டிருக்கலாம், தலை குனிந்திருக்கலாம், நம்ம நிலைமை இப்படி ஆயிற்றே என்று சொல்லி அவமானத்தோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். யோபுவுக்கும் அப்படித்தான் அந்த நிலைமை வந்தது. எல்லாரும் முன்னாலேயும் தலை குனிய வேண்டிய நிலைமை, ஒரு வெக்கக்கேடான நிலைமை. ஆண்டவரை நம்பினா அவனுக்கு இப்படி ஆயிற்றேன்னு. ஆனால் அவன் ஆண்டவருக்குள்ள உறுதியாக இருந்தான். கொஞ்ச காலம்தான் ஆண்டவர் திரும்பவும் இழந்து போனதை இரட்டிப்பாய் கொடுத்து அவருடைய நிலைமையே தலைகளாய் மாற்றிவிட்டார். ஒன்று மட்டும் செய்யுங்கள் தேவனுடைய பிள்ளைகளை, ஜெபிக்க ஆரம்பியுங்கள். உங்களிடத்தில் ஜெபிக்க கேட்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. மற்றவருடைய பிரச்சனைக்காக, தேசத்தின் ரட்சிப்புக்காக திறப்பலில் நின்று மன்றாடுங்க. உங்கள் நிலைமைக்கு மாற்றம் வரும். அங்கே வேதம் அப்படித்தான் சொல்லுது. யோபு தன் சிநேகிதற்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவர் சிறையிருப்பை மாற்றினார். இன்றைக்கே ஜெபிக்க தீர்மானம் பண்ணுங்க. ஆமாம், அநேக ஜனங்கள் வேதனையோடு கண்ணீரோடு வாழ்கிறார்கள். அவர்களுடைய விடுதலைக்காக, ஆசீர்வாதத்துக்காக, ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுங்க. மற்றவர்களுக்காக அவர்கள் பாரத்தை உங்கள் பாரமாக எடுத்து ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக உங்கள் நிலைமைக்கு ஒரு மாற்றம் வரும். நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், உங்கள் நிலைமைக்கு ஒரு மாற்றம் வரும். ஜெபிக்கிற உங்களை, ஜெபிக்க தீர்மானித்திருக்கிற உங்களை, ஜெபிக்க போகிற உங்களை கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். உங்கள் நிலைமைக்கு மாற்றம் வரும். தேவன் உங்களை உயர்த்துவார். இந்த வார்த்தைகளால் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் என்னோடு கூட அந்த வார்த்தையை கவனித்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, யோபுவை பார்க்கலும் நிலைமை, அவங்க நிலைமை மோசமாக தான் இருக்குப்பா. ஆனால் யோபு ஜெபித்த போது அவன் முன்னிலைமை பார்க்கிற பின்னிலைமையை ரெட்டிப்பாய் மாற்றினீங்க ராஜா. ஆகவே இந்த அருமையான பிள்ளைகள் யாரெல்லாம் வேதனையோடு இருக்கிறாங்களோ அவங்க மேலே ஜெபாவியை ஊற்றி ஜெபிக்க வைத்து இழந்து போன நன்மைகள் எல்லாம் திரும்ப கொடுத்து வாழ்க்கையின் சூழ்நிலையெல்லாம் மாற்றி கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்துங்க. நீர் அப்படியே செய்துவிட்டபடியால் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையின்படி நிச்சயமாய் உங்கள் நிலைமை மாறும். ஜெபியுங்க, கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். God bless you.